Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இட்ட ஆணைக்கிணங்க இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக விவசாய பெருமக்களுடைய துயரை அரசுக்கு எடுத்துரைக்கின்ற வகையிலே மாபெரும் உண்ணான் நோன்பு அறப்போராட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன கோரிக்கைகள்லாம் இதில் வலியுறுத்தி? அதாவது ஏற்கனவே விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டே இது போன்ற கோரிக்கைகள் வைத்த பொழுது கடந்த ஆண்டில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் 675 விவசாயிகளை அடையாளம் கணக்கிட்டு 2,25,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோப்புகள் அளித்தார்கள். அந்த கோப்பை இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இந்த ஆண்டு அபரிதமான மழை பெய்த காரணத்தினால் நல்ல விவசாயம் விளைச்சல் வந்திருக்கிறது. ஆனால் விளைந்த மாவை அறுவடை செய்து விற்பதற்குரிய ஒரு சூழலே அமையாமல் போய்விட்டது. தொழில் செய்கின்றவர்கள், அறுவை அதிபர்கள் அவர்களும் வாளாக இருந்து விட்டார்கள். அரசும் வாளாக இருந்து விட்டது. இதனால் விளைந்த மாங்காய் போய் தோட்டத்தில் பார்ப்பேன் என்று சொன்னால் எல்லாம் பழுத்து கீழே விழுந்திருக்கிறது. இதை கண்டித்தும் இது உடனடியாக இவர்களுக்குரிய மானியம் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக சொன்னோம். அவர் கேட்கவில்லை. அதை உடனே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிந்த உடனேயே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். அப்படி இந்த அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகளோட ஆதரவு எந்த அளவில்? இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து விவசாய சங்கங்களும் காலையிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதோடு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த உண்ணான் நோன்புடைய இடத்திலேயே அவர்கள் மிக கடுமையாக இந்த ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்துவிட்டு இந்த விவசாயி இவர்கள் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலமே இருண்ட காலமாக ஆய்விடும் என்றெல்லாம் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள். அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த அறப்போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.